भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे हरे। மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். ஹரிஹி ஓம் தத்சத். குடாஞ்சன ஸ்மரிதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் ஸ்மரேதி பிரீதம் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நேத்து நம்ம பார்த்ததுல ஞாபகம் இருக்காது ஏதாவது பாயிண்ட்? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் அந்த மாதாஜி. ஹரே அந்த கிருஷ்ணா. ட்ரையாங்கிள் சொன்னீங்க, சாது சாஸ்திரம் குரு. வெரி குட். ஸோ எப்போவுமே நம்ம அதை செக் பண்ணணும். நம்ம யாரை ஏற்றுக்கிறோமோ அவங்க சொல்றது சாஸ்திரங்கள்ல இருக்கா, அதைத்தான் ஆன்மீக குரு சொல்றாரா அப்படிங்கிறத நாம செக் பண்ணணும்னு பார்த்தோம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம சரணடையணும். அதாவது பகிரங்க சக்தி இல்ல அல்லது அந்தரங்க சக்தி, யார்ட்டையாவது நம்ம சரணடையணும். பகவான்கிட்டயாவது அல்லது பகவான் இருந்து பிரிந்த சக்தியில நம்ம எதையாவது ஒரு இதுல சரணடைஞ்சு சேவை பண்ணிதான் ஆகணும். வெரி குட் மாதாஜி. அப்புறம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு அப்பா வந்தா தன் பிள்ளைய, அதாவது பாசமுள்ள அப்பா வந்தா தன் பிள்ளை மற்றவங்கள தண்டிக்கப்படுறத விரும்ப மாட்டாங்க. ஆனா தான் சொல்ற பேச்சை கேட்காதப்ப அடுத்தவங்கள்ட்ட விட்டு அதை இது பண்ண சொல்லுவாங்க, அவங்களை திருத்த சொல்லுவாங்க. அது மாதிரி பகவானை எதிர்த்து நம்ம எல்லாம் இது பண்றப்ப பகவான் இங்க மாயா சக்திக்கு கீழே நம்மளை அனுப்பி, ஆனா இந்த மாயா சக்தியிலேருந்து நம்மளை விடுபடணுங்கிறதுக்காக பகவானே கீழே இறங்கி வந்து பகவத்கீதையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிரதிநிதிகள் நிறைய பேரை அனுப்பி நமக்கு பாகவதம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி நம்மளை திருப்பி அவர்கிட்ட அழைச்சிக்கிறதுக்கு அவர் நிறைய விஷயங்களை சொல்லி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. புறசக்திங்கிறது மாயா சக்தி அப்படி சொல்லிருக்கீங்க. அப்புறம் 12 திலகங்களை இட்டுக்கொள்ளுதல், பஞ்ச பாத்திரத்தை நம்ம மூடி போட்டுதான் வைக்கணும், அதெல்லாம் நீங்க நேத்து சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, பகவானுக்கு தண்ணி வைக்கிறது தனியா இருக்கணும், நாம யூஸ் பண்ற பஞ்சபாத்திரம் தனியா இருக்கணும். அதுவும் பகவான் பக்கத்துல வச்சா கூட பகவானுக்கு தண்ணி வச்சு ஒரு துளசி போட்டு அதையும் ஒரு மூட்டி போடு மூடி அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி தனியா வைக்கணும். பஞ்சபாத்திரம்ங்கிறது நாம நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக, பொருட்களை தூய்மை பண்றதுக்காக. அதனால ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கு மாதாஜி. சொல்லுங்க. கிருஷ்ண துளசி தனி, ராமர் துளசின்னு கிரீன் துளசி இருக்குல்ல மாதாஜி, அத நம்ம துளசின்றவங்க அப்ப யாரு? ராமர் துளசின்னு சொல்றோம் அத. அப்ப துளசி அம்மா நிறத்துக்காக அப்படி சொல்றாங்க, கிருஷ்ண துளசி ராம துளசின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுல ஒண்ணு வேற. அப்ப துளசி பேர் வருது இல்ல மாதாஜி, அது அவங்க துளசி அம்மா துளசி தான் மாதாஜி. துளசி மகாராணின்னு தான் சொல்லுவோம். பட் அந்த கலருக்காக ராமர் துளசி கிருஷ்ண துளசின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது.
ஓகே மாதாஜி. துளசி செடி தேங்க் ஒருத்தவங்க தான், அந்த நிறத்துக்காக அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி பேர் சொல்றாங்க. ஓகே மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு என்னமோ சொல்ல வரீங்க? மாயின் பிடியில் துன்புறும் மனித குலத்திற்கு ம் ஸ்ரீமத் பாகவதம் மிகச் சிறந்த அந்த மருந்து. மருந்து. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஓகே, திரும்ப ஒரு தடவை இந்த ஸ்லோகம் படிச்சுட்டு நம்ம மீதி அந்த 2 பேராகிராஃப்ல என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். பதம் 5. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 5வது பதம். யயா சம்மோஹிதோ ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோபி மனுதே தத்தம் தத்கிருதம் சாபிபத்யதே. மொழிபெயர்ப்பு. ஜீவராசி ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கும் மேம்பட்டவன் என்ற போதிலும் இந்த பகிரங்க சக்தியின் காரணத்தினால் தன்னை பௌதிகத்தின் ஒரு விரை பொருள் என்று எண்ணுகிறான். இதனால் அவன் பௌதிக விளைவுகளின் துன்பங்களுக்கு ஆளாகிறான். ஸோ இதை பற்றி தான் நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாரு, இந்த மீதி இருக்கிற 2 பேராகிராஃப்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பகிரங்க சக்தி பகவானுக்கு முன்னாடி ரெண்டையுமே யார் பார்க்குறா? வியாசதேவர் பார்க்குறார். அதனால பகிரங்க சக்தியானது பகவானை ஒன்றும் பண்ண முடியாது. பகிரங்க சக்தியினால ஜீவராசிகள் தான் கவரப்படுவாங்களே தவிர பகவான் கவரப்பட மாட்டார் அப்படிங்கிறத தெளிவா சொல்றார். அப்போ பகவானும் ஜீவராசியும் 2 பேரும் ஒரே சமநிலையில தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா மாயாவாதிகளுடைய தத்துவம் அதுதான். என்ன சொல்றாங்க? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றவங்க ஜெகத், அதாவது பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபார்முலா. பிரம்மம் தான் சத்தியம், மற்றபடி இந்த எல்லாமே பொய் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்போ பிரபுபாதர் இங்க கேட்கிறார், பகவானும் ஜீவராசியும் பகவானும் ஒரே பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பார்களானால் அதை வியாசதேவர் கண்டறிந்திருப்பார். ஜீவராசியும் பகவானும் ஒரே நிலையில் இருந்தால் மாயைக்குட்பட்ட ஜீவராசிக்கு பௌதிக துன்பமே இருக்கக்கூடாது. 2 பேரையும் அவர் தனித்தனியா பார்க்கிறார். 2 பேரும், அதாவது பகவானை தனியா பார்க்கிறார், மாயாசக்தியை தனியா பார்க்கிறார். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பகவானும் ஜீவராசிகளும் ஒரே நிலையில இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை வியாசதேவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாரே. அப்படி இல்லையே. அதே சமயத்துல ஜீவராசிகள் ஏன் பௌதிக துன்பத்துக்கு ஆளாகிறாங்க? எதுக்காக இந்த பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கு இந்த உலகத்துல? ஒருத்தவங்க ஆரோக்கியமா இருக்காங்க, ஒருத்தவங்க நோயுற்ற நிலையில இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப ஏழையா இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு மனித பிறவி இருக்கு, ஒருத்தவங்க நாயா பிறந்திருக்காங்க. எதுக்காக இந்த பல்வேறு வேறுபாடுகள் இருக்கு? எதுக்காக இன்ப துன்பங்கள் இருக்கு? ஸோ பகவான் பூர்ண அறிவுள்ளவர். அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஜீவனும் அதே அறிவை பெற்றிருக்க வேண்டும். எனவே பகவானையும் ஜீவராசியையும் ஒரே பிரிவில் நிறுத்தும் முயற்சியில் அத்வைதிகள் பல முட்டாள்தனமான கற்பனை தத்துவங்களை முன்வைக்கின்றனர். பகவானும் ஜீவராசிகளும் சமமாக இருந்திருந்தால் அவ்விருவரும் மாயா சக்தியின் தோற்றங்களாகவே இருந்திருப்பார்கள். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியும் பகவானின் உன்னதமான திருவிளையாடல்களை விவரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்க மாட்டார். எதுக்காக பகவானுடைய லீலைகளை பேசணும்? நம்மளை பத்தியே நம்ம பேசிக்கலாமே. நாமளும் கடவுளும் ஒண்ணு அப்படின்னாக்க நம்ம லீலைகளே நம்ம பேசிக்கலாம்ல. நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே சொல்லிக்கலாம்ல. எதுக்காக அதை நாம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க தர்க்கவாதங்களை பிரபுபாதர் முன்வைக்கிறார். ஸோ இங்க வியாசதேவர் மாயையில சிக்கிக்கிட்டு இருக்கிற பந்தப்பட்ட ஆத்மாக்கள் என்ன விதமான துன்பத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறார். அதே மாதிரி அந்த நோய்க்கான காரணத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ அதனால அதுக்கப்புறம் அவருக்கு அந்த தெளிவு பிறந்துருது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? இந்த பாகவதம் மூலமா அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க போறார். அடுத்த ஸ்லோகம் நம்ம போலாம். பதம் 6. அனர்த்தோபசமம் சாக்ஷாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஸ்யா ஜனதோ வித்வாம்ஸ் சக்ரே சாஸ்வத சம்ஹிதாம். ஸோ இந்த ஸ்லோகமும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். படிக்கலாம். ஸ்லோகம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்லோகம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கலாம். அனர்தோபாசமம் சாஷாத் பக்தி யோகம் அதோஷஜே லோகஸ்யாஜானதோ வித்வாம்ஸ் சக்ரே சத்வத சம்ஹிதாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா. நான் ட்ரை பண்ணட்டுமா மாதாஜி? படிங்க. அனர்த்தோபசமம் சாக்ஷாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஸ்யா ஜானதோ வித்வாம் சக்ரே சத்வத சம்ஹிதாம். தேங்க்யூ மாதாஜி. Thank ஸோ அதோக்ஷஜ அப்படிங்கிறது யாருன்னா பகவானை தான் குறிக்கிறது. அதோக்ஷஜ அப்படிங்கிற வார்த்தை பகவானுடைய ஒரு திருநாமம். பொதுவா அக்ஷம்னா கண்கள், அதோக்ஷஜ அப்படின்னா நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவர், புலன்களால உணர்ந்தறிய முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு: ஜீவராசிகளின் தேவையற்ற பௌதிக துன்பங்களை பக்தி தொண்டுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் முறையால் குறைத்துவிட முடியும். ஆனால் மக்கள் இதை அறிந்திருக்கவில்லை. எனவே கற்றுணர்ந்தவரான வியாசதேவர் பரமசத்தியத்துடன் தொடர்பு கொண்டுள்ள இந்த வேத இலக்கியத்தை தொகுத்தார். அனர்த்த அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, அனர்த்த நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம். அனர்த்தோபசமம் சாக்ஷாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே. பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணும்போது தேவையில்லாத துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு வியாசதேவர் வந்து கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா இத்தனை வேதங்களை தொகுத்து எல்லாம் பண்ணதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களா அவருக்கு இப்ப பட்டுடுச்சு. பக்தியை பத்தி நம்ம நேரடியா சொல்லலையே அப்படிங்கிறத உணர்ந்து இப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க இந்த சாஸ்வத சம்ஹிதாம் அப்படிங்கிறத இங்க சொல்லப்பட்டிருக்கு. பரமசத்தியத்தை பற்றியதான சம்ஹிதாம் அப்படின்னா இலக்கியம், வேத இலக்கியம். சாஸ்வத சம்ஹிதாம் இந்த பகவானை பத்தின பக்தியை சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பாகவதத்தை அவர் தொகுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றார். இதை ஏற்கனவே அவர் எழுதியிருந்தார். அதை இப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்கா திரும்ப அதை சரி பண்ணி எழுத போறார். அவ்வளவுதான். ஏற்கனவே அவர் பண்ணதுதான், அதை வந்து இப்ப சரி பண்ணி எழுத போறார். சோபனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல ஸ்ரீ பக்தி வேதாந்த ஸ்ரீல ஸ்ரீ பிரபுபாதாக்கு ஜெய். பிரபுபாதாக்கு ஜெய். ஸ்ரீல வியாசதேவர் பூர்ண புருஷராகிய பகவானை கண்டார். பூர்ணமானவரான பரம புருஷருக்குள் அவரது பின்ன பகுதிகளும் அடங்கும் என்பதையே இக்கூற்று சுட்டி காட்டுகிறது. ஆகவே வியாசர் அந்தரங்க சக்தி, நடுத்தர சக்தி மற்றும் பகிரங்க சக்தி எனப்படும் பகவானின் வேறுபட்ட சக்திகளையும் பகவானின் வெவ்வேறு விரிவங்களின் அங்கங்களையும் கூட கண்டார். அதாவது பகவானின் அவதாரங்களையும் அவர் கண்டார். பகிரங்க சக்தியினால் குழப்பமடைந்துள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களின் தேவையற்ற துன்பங்களையும் குறிப்பாக அவர் கண்டார். இறுதியாக பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கக்கூடிய பக்தி தொண்டு முறையையும் அவர் கண்டார். தெய்வீக விஞ்ஞானமாகிய இம்முறை பரமபுருஷ பகவானின் நாமம், புகழ், பெருமை முதலியவற்றை கேட்கும் பாடும் முறைகளிலிருந்து துவங்குகிறது. இயந்திரம் போல் கேட்பதாலும் பாடுவதாலும் மட்டுமே உறங்கிக் கொண்டிருக்கும் பகவத் பிரேமையை எழுப்ப முடியாது. இதற்கு பகவானின் தனிப்பெரும் கருணை அவசியம் தேவை. பக்தனின் உண்மையான முயற்சிகளில் பகவான் முழு திருப்தி அடையும் பொழுது தமது உன்னதமான அன்பு தொண்டை பகவான் அவனுக்கு அளிக்கக்கூடும். ஆனால் பகவானின் நாமத்தை கேட்டல், பாடுதல் ஆகிய முறைகளினால் தேவையற்ற துன்பங்கள் உடனடியாக குறைக்கப்படுகின்றன. ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்வதற்கு முன்பாகவே இத்தகைய பௌதிக துன்பங்கள் குறைந்து விடுகின்றன. பரம சத்தியத்தை பூர்ணமாக உணர்ந்து அறிவதற்கு அறிவானது பக்தி தொண்டையே சார்ந்திருக்கிறது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ வியாசதேவர் எல்லா காட்சியும் தெளிவா பார்க்கிறார். பகவானை பார்க்கிறார், பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பார்க்கிறார், பகவானுடைய சக்திகளை பார்க்கிறார், பகவானுடைய பின்ன பகுதிகளா இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களையும் அவர் பார்க்கிறார். அப்போ ஜீவாத்மாக்கள் இந்த பௌதிக உலகத்துல பற்ற கஷ்டத்தையும் அவர் வந்து பார்க்கிறார். அப்போ அவருக்கு என்ன புரியுது? பகவானுடைய பக்தி யோகத்தை வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கிறது புரியுது. பிரபுபாதர் இங்க சொல்றார், பக்தி யோகம் அப்படிங்கிறது எங்க தொடங்குது அப்படின்னா பகவானுடைய நாமம், குணம், ரூபம், லீலைகள் இதையெல்லாம் கேட்கறது, பாடுறது இதுல தொடங்குது. இப்போ நம்ம ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு அதை பாட விட்டா கூட அதுவும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு பாடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதனால எந்த நன்மையும் கிடையாது. ஒரு இயந்திரம் மாதிரி நம்ம வந்து பக்தி சேவை அப்படிங்கிறது ஒரு இயந்திரம் மாதிரி செய்யக்கூடியது இல்லை. நம்ம வந்து முழு மனசோட அன்போட பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை தான் பகவானை ஈர்க்கும். ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் பண்றாங்க இல்லைங்களா? எவ்வளோ பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் வந்து பண்றதுக்கு பெரிய முயற்சிகள், அதற்கான
பொருள் எல்லாத்தையும் செலவு பண்ணி காலம் எல்லாத்தையும் அவங்க செலவு பண்ணி பண்றாங்க. ஆனா பக்தி யோகத்துல செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப எளிமையான செயல்கள். ஆனா அந்த எளிமையான செயல்கள் முழுமையான அன்போடு செய்யப்படும் போது அது பகவானை ஈர்க்குது. அந்த மாதிரி எப்போ நம்ம மனம் அப்படிங்கிறது பகவானை நோக்கி திரும்புதோ அப்போ நம்மளால பகவானை திருப்திப்படுத்த முடியும். இங்க சொல்றார் ஆன்மீக அறிவை, அதாவது இங்க லாஸ்ட் லைன்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, தேவையற்ற துன்பங்கள் உடனடியாக குறைக்கப்படுகின்றன. ம், ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு முன்பாகவே இத்தகைய பௌதிக துன்பங்கள் குறைந்து விடுகின்றன. ஸோ இதை நம்ம அனுபவத்தில் உணரலாம். நமக்கு பெரிய பகவானை பற்றின தத்துவங்களோ பக்தி யோகத்தை பற்றின முழுமையான செய்திகளோ தெரியாத போது கூட ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ண உடனேயே நம்ம மனசு என்ன ஆகுது? அமைதி அடையுதா இல்லையா? மனசுல ஒரு சந்தோஷம், திருப்தி, ஆனந்தம் கிடைக்குதா இல்லையா? அதுக்கப்புறம் Yes, நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? தொடர்ந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனேயே ம், நமக்கு அந்த உணர்வு கிடைக்குது. ஸோ அதனால பக்தி யோகம் அப்படிங்கிறது எதையும் சார்ந்தது கிடையாது. அறிவு அப்படிங்கிறது கூட பக்தி தொண்டை சார்ந்து தான் இருக்கு அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சின்ன ஒரு ஒரு லீலை பார்க்கலாம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குரார் வந்து கௌடிய மடத்தை நிறுவி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்க, டெய்லி அந்த கல்கட்டாவில் இருக்கிற பெரிய பஜாரில் வந்து ஒரு ஒரு வியாபாரி, ரொம்ப பெரிய வியாபாரி, கடை வச்சிருக்கிறவர், அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி ₹1 கொடுப்பார். அந்த நாளில் டெய்லி ₹1 அதை கலெக்ஷன் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த மடத்துலேருந்து ஒரு பிரம்மச்சாரி போய் அந்த ₹1 போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவார். டெய்லி அவர் கொடுப்பாரு, அவர் கலெக்ட் பண்ணிட்டு வருவார். ஸோ அப்போ ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னாக்க, அந்த வியாபாரி சொல்கிறாரு, எனக்கு உங்கள் குருவை பார்க்கணும், எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து நேரமெல்லாம் குறித்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிடுறார், நாளைக்கு வாங்க அப்படின்னு. அப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குராரை பார்க்க வர்றார். அப்படி பார்க்க வந்து அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்குறார். இது எப்படி, அது எப்படி, இது என்ன தத்துவம், அது என்ன தத்துவம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தத்துவ விசாரங்கள்லாம் அவர் பண்ணுறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குரார் அவரே பார்க்குறார். அவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து உள்ளே போய் 10 நிமிஷம் என்னுடைய சிஷ்யன் வந்து அங்கே ஒரு சேவை செஞ்சிட்ருக்கான், அந்த சேவைக்கு கொஞ்சம் உதவி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு சொல்லி அந்த வியாபாரி உள்ளே போகிறார். உள்ளே போனால் அங்கே வந்து ஒரு பிரம்மச்சாரி உட்காந்து பகவானுடைய பூஜை பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கார். இன்னும் நிறைய சமைச்ச பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கார். அப்போது இந்த வியாபாரி வந்தவொடனே அவர் நினைக்கிற பெரிய வியாபாரியாச்சு இவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் தான் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வர்றவர். அவரை பார்த்தோன்னே இவர் நினைக்கிறாரு இவர் என்ன இங்கே வந்திருக்காரு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை உனக்கு உதவி பண்ண சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்களும் உட்காந்து என்னோட பாத்திரம் தேய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்து என்ன பண்ணுறாரு, பகவானுடைய பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கார். அப்படி கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு என்னமோ ஒரு எண்ணங்கள் ஒரு மனசில் வந்து வருது. அதுக்கப்புறம் சேவையெல்லாம் முடிஞ்சு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி அடுக்கி வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அந்த வியாபாரி திரும்ப வரார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குரார் உட்கார்ந்துருக்கார். அப்போ வந்த உடனே அவர் போகும்போது அவரை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குரார் பார்க்க வரும்போது அவர் கேட்குறார், நீங்கள் நிறைய தத்துவ விசாரங்கள் எல்லாம் நிறைய சந்தேகம் இருக்குன்னு கேட்டிங்களே, உட்காருங்க நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே விழுந்து நமஸ்காரம் மட்டும் என்ன பண்ணார், எனக்கு எல்லாமே விளங்கிடுச்சு, எனக்கு எல்லாமே தெளிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நமஸ்காரம் பண்ணார். எதுக்காக அப்படின்னாக்க, உண்மையிலேயே நம்ம புத்தக புழு மாதிரி என்ன பண்ண முடியாது, விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம தத்துவவாதிகள் கிடையாது. ஆத்மார்த்தமா சேவை செய்யும் போது எல்லா விஷயங்களும் தானா நமக்கு புரிய வரும். நம்ம புத்தக புழு கிடையாது. விரும்ப பாகவதம் பகவத்கீதை வந்து படிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே அந்த விஷயங்களெல்லாம் மண்டையில ஏற்றிக்கிட்டு மண்டை கணம் அதெல்லாம் நமக்கு வரக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம பணிவான சேவை செய்யணும். சேவை செய்ய சேவை செய்ய சேவை செய்ய நமக்கு பகவான் மேல அன்பும் பக்தியும் வந்து அதிகரிக்கும். அதுதான் அந்த லீலையில உணர்த்துறார். ஆமா அதனால அத்தாஜி, இப்ப எல்லாம் பாத்திரம் தேய்க்கும் போது ஹரே கிருஷ்ணா அந்த நாமம் சொல்லிட்டே இருக்க, கரெக்டா முடியும் போது கரெக்டா இருக்கும். மாலையெல்லாம் என்றதுல ஆனா அந்த ஃபுல்லா அதை சொல்லிட்டே இருக்க. இப்ப நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து அது ஒரு சரியாயிடுச்சு. ஆனா மாலை வச்சு சொல்லணும். மாலை வச்சு சொல்றதுதான் கணக்கு. நம்ம தனியா சொல்றது எவ்வளவு வேணா சொல்லலாம். மாலை வச்சு 16 மாலை ஒரு நாளைக்கு பண்ணணும், அதான் கணக்கு.
அந்த நேரம் வந்து எப்படின்னாக்க, அந்த ஜெபம் பண்ற நேரம் அப்படிங்கிறது அந்த 1 1/2 மணி நேரமோ, 2 மணி நேரமோ ஒவ்வொருத்தருடைய ஸ்பீட பொறுத்து. அது அது வந்து முழுசா கிருஷ்ணருக்காக குடுக்குற நேரம். அந்த நேரத்துல வேற எந்த காரியமும் பண்ணாம, "கிருஷ்ணா உங்களுக்காக நான் இந்த நேரத்த செலவு பண்றேன்" அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து நாம ஜெபம் சொல்லணும். அந்த மாரி இல்லாம, வலது கையில ஜெபமாலை, இடது கையில ஒரு வேலை, மனசு எங்கேயோ ஓடுறது. சில ஹரிபரில அதெல்லாம் நடக்கும். ட்ரெயின்ல போம்போது சாண்டிங் பண்றவங்க இருக்காங்க. ஏன்னா பிஸி லைஃப்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி இருக்காங்க. ஸ்டில் எல்லாரோட கோலும் என்ன அப்படின்னாக்க, உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இல்ல நடந்துக்கிட்டோ, ஏதோ நம்ம நம்ம எப்படி நமக்கு அந்த போஸ்டர் எப்படி சௌரியமோ அந்த மாரி பகவானுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கணும். பகவானுக்கான நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்றது தான் கணக்குல வரும். மத்தபடி நம்ம சொல்லிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய நன்மைக்காக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா சின்சியரா சாண்டிங் அப்படின்னா உட்கார்ந்து 16 மாலை ஜெபம் பண்ணணும். மாலை வச்சுட்டு ஜெபம் பண்ணணும். ஓகே பேசுனது கேட்கல மாதாஜி. ஆ? இப்போ கேட்கல. ஓகே மேடம் மாதாஜி. ஓகே. பேசுனது கேட்கலைங்க மாதாஜி. ட்ரெயின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்கலைங்க மாதாஜி. ட்ரெயின்ல போறவங்க கூட ஜெபம் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஏன்னா பிஸி லைஃபா இருக்கு. அவங்கவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்படிலாம் கூட ஜெபம் பண்ணிட்டே போறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் ஒரு கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்க, அது வந்து உட்கார்ந்து பகவானுக்காக நேரம் ஒதுக்கி அந்த 16 மாலைய நம்ப சொல்லணும். அதான். அதுக்கு தான் மாதாஜி பாலபத்ரா குருஜி சொன்னாங்க, நம்ம அந்த மாதிரி பண்றதுக்கு பேரு டியூட்டி, மத்தபடி பண்றதுக்கு பேரு ஓட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. பதம் 7. யஸ்யாம் வை श्रूयमानायां कृष्णे परमपूरुषे भक्तिर् उत्पद्यते पुंसः சோகமோகபயாபஹா. இந்த ஸ்லோகம் கூட யாராவது படிக்கணும்னா படிக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கணேசன் பிரபு படிக்கட்டும். நீங்க ஒரு ஸ்லோகம் ஓகே. படிச்சீங்க இல்லையா? यस्यां वै श्रूयमाणायां कृष्णे परमपूरुषे भक्तिरुत्पद्यते पुंसः शोकमोहभयापहा. தேங்க்யூ பிரபு. हरे कृष्ण माताजी। ஹரே हरे கிருஷ்ணா. कृष्ण। यस्यां वै श्रूयमाणायां कृष्णे परमपुरुषे भक्तिरुत्पद्यते पुंसः शोकमोहभयापहा। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறீங்களா? பொன்மணி மாதாஜி படிக்கிறேன்னீங்களே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ம். यस्यां वै श्रूयमाणायां कृष्णे परमपूरुषे भक्तिरुत्पद्यते पुंसः शोकमोहभयापहा. हरे தேங்க்யூ कृष्ण, மாதாஜி. thank you. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இந்த வேத இலக்கியத்தை கேட்பதனாலேயே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்யும் உணர்வு உடனடியாக ஏற்பட்டு வருத்தம், மாயை மற்றும் பயம் என்னும் நெருப்பை அது அணைத்து விடுகிறது. யஷ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் அப்படின்னாக்க இந்த கேட்கறதுனாலயே, பாகவதத்தை கேட்கறதுன்னு தான் சொல்லியிருக்கே தவிர படிக்கிறதுங்கிறது கிடையாது. பாகவதத்தை ஒரு பக்தர்கிட்டேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்க 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 பாகவதம் எந்த அளவுக்கு நம்ம கவனத்தோட கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம பகவான வந்து உணர்ந்து அந்த அன்பு தொண்டு செய்றோம். கேட்கிறதே ஒரு அன்பு தொண்டு. ம். அப்ப என்ன ஆகும்? வருத்தம், மாயை, பயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போயிடும். அப்படின்னு சொல்லி இங்க வந்து வியாசர் வந்து சொல்றார். ஓகே. நெக்ஸ்ட் எப்படி? விமலா தேவமாச்சி படிக்கிறீங்களா? பெரிய பொருளுரையா இருக்கு. அதனால ஒரு பேராகிராஃப் ஒருத்தர் படிக்கலாம் மாதாஜி. சரிங்க நீங்க முதல் மாதாஜி. 2 பேராகிராஃப் நீங்க படிச்சிருங்க. சரிங்க மாதாஜி. ம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். வெவ்வேறான புலன்கள் உள்ளன. அவற்றில் செவி புலன் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது கூட இப்புலன் செயல்படுகிறது. விழித்திருக்கும் பொழுது தன்னை ஒருவன் எதிரியிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனால் உறங்கும் பொழுது ஒருவன் செவிகளால் தான் பாதுகாக்கப்படுகிறான். அதாவது மூவகையான பௌதிக துன்பங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைவதற்கு கேட்டறிவதன் அவசியம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியும் கவலைகள் நிரம்பியவர்களாகவே இருக்கின்றனர். காணல் நீராக உள்ள மாயையின் பின் செல்லும் அவர்கள் எப்பொழுதும் தங்களது கற்பனையான எதிரியை குறித்து அஞ்சுகின்றனர். இவை பௌதிக நோய்க்கான முக்கிய அறிகுறிகளாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய செய்தியை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடம்
ஒருவன் அன்பு கொள்கிறான் என்று இங்கு உறுதியாக கூறப்படுகிறது. இந்நிலை ஏற்பட்ட உடனேயே பௌதிக நோய்களின் அறிகுறிகள் மறைந்து விடுகின்றன. ஸ்ரீல வியாசதேவர் பரமபூரணமான முழுமுதற் கடவுளை கண்டார். இக்கூற்றிலிருந்து பூரண முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பது தெளிவாகிறது. பரமபுருஷருக்கான உண்மையான அன்பை வளர்த்து கொள்வதே பக்தி தொண்டின் முடிவான பலனாகும். அன்பு, காதல் என்னும் சொல் பெரும்பாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவை குறிக்கவே பயன்படுகிறது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள உறவை குறிப்பதற்கு சரியான முறையில் உபயோகிக்கப்படக்கூடிய ஒரே சொல் அன்பு, பிரேமை என்னும் சொல்லாகும். பகவத்கீதையில் ஜீவராசிகள் பிரகிருதி என்று குறிப்பிடப்படுகின்றனர். பிரகிருதி என்பது சமஸ்கிருதத்தில் பெண்மை என்று பொருள்படுகிறது. பகவான் எப்பொழுதும் பரமபுருஷர் அல்லது உன்னதமான ஆண் மகன் என்றே விவரிக்கப்படுகிறார். இவ்வாறாக பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையே உள்ள அன்பானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ளதை போன்றதே ஆகும். எனவே பகவத் அன்பு, பிரேமே என்னும் சொல் மிகவும் பொருத்தமானதே ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த ஜட உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற அந்த அன்பு அப்படிங்கிறது போய் காமம் தான் என்ன இருக்கு, தலை தூக்கி இருக்கு. அப்பா, எத்தனை செய்திகள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க இத கேட்கறதுக்கே எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஒரு செய்தியுமே அவ்வளவு மோசமான செய்திகளா இருக்கு. என்ன மாதிரி காமத்தினால உந்தப்பட்டு என்ன மாதிரியான தவறுகள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா உண்மையிலேயே ஜீவனுக்கு வந்து அந்த காம உணர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அவன் பகவான் மேல இருக்கிற பிரேமையா அது வந்து மாறணும். அந்த பிரேமையா அது மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து விடுபட்டு ஆனந்தமான வாழ்க்கையை நாம் வாழலாம். அதனால பகவான் தான் புருஷர். எல்லா ஜீவராசிகளும் பிரகிருதி தான். அது ஆண் உடல்ல இருந்தாலும் சரி, பெண் உடல்ல இருந்தாலும் சரி, பிரகிருதி அப்படிதான் சொல்லப்படுறாங்க. அதனால எப்படி வந்து கணவன் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில வந்து அந்த அன்பு அப்படிங்கிறது இருக்கோ, அந்த மாதிரி ஜீவனுக்கும் பகவானுக்கும் இடையில இருக்கிறது தான் உண்மையான அன்பு. அது பிரேமை அப்படிங்கிற வார்த்தையினால சொல்லப்படுது. ஆனா அதையும் தவறா பயன்படுத்துறவங்க இருக்காங்க நிறைய. இந்த பிரேமானந்தா, அந்த ஆனந்தா, இந்த மாதிரிலாம் பேரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதையும் கொச்சைப்படுத்துறாங்க. எதையுமே விட்டு வைக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இந்த மாதிரி வந்து மோசமான ஒரு சூழ்நிலையில போயிட்டே இருக்கு. ஆனா நமக்கு அதிர்ஷ்டம், நம்ம செய்த பாக்கியம், நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் மூலமா இந்த மாதிரி பாகவதத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானிடம் கொள்ளும் உன்னத அன்பு தொண்டு அவரை பற்றி கேட்பதிலிருந்து துவங்குகிறது. பகவானுக்கும் அவரை பற்றிய விஷயத்திற்கும் வேறுபாடு இல்லை. பகவான் எல்லா துறைகளிலும் பூரணமானவர் ஆவார். ஆகவே அவரை பற்றி கேள்விப்படுவதால் அவருடன் உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும். மேலும் புனித நாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் அது மேலே குறிப்பிடப்பட்ட எல்லா பௌதிக அன்புகளையும் உடனே அகற்றி விடுகிறது. ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதை போல் ஜீவராசி பௌதிக தொடர்பினால் சிக்கலை வளர்த்து கொள்வதுடன் மாயச்சிறையான ஜட உடலை உண்மையானதாகவும் ஏற்றுக்கொள்கிறான். இத்தகைய பொய்யான குழப்பங்களினால் ஜீவராசிகள் வெவ்வேறு வழிகளில் மாயையினால் அலைக்கழிக்கப்படுகின்றனர். முன்னேற்றமான மனித வாழ்விலும் கூட அதே மாயை பல வகைப்பட்ட மதங்கள் என்னும் உருவில் பரவி இருக்கிறது. அம்மாயை பகவானுடனான நமது அன்பான உறவை பிரித்து விடுவதுடன் மனிதர்களுக்கு இடையில் உள்ள அன்பான உறவையும் பிரித்து விடுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் பௌதிகம் எனப்படும் இச்சிக்கல் அகற்றப்பட்டு அரசியல்வாதிகளால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் உண்மையான அமைதி மக்களுக்கிடையில் ஆரம்பமாகிறது. மனிதர்களுக்கிடையிலும் தேசங்களுக்கிடையிலும் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று அரசியல்வாதிகள் விரும்புகின்றனர். ஆனால் அதே சமயம் பிறரை ஆதிக்கம் செலுத்துவதிலும் அளவுக்கு அதிகமான ஆசை கொண்டிருப்பதால் மாயையும் பயமும் அவர்களிடம் காணப்படுகிறது. ஆகவே அரசியல்வாதிகளின் அமைதி மாநாடுகள் சமூகத்தில் அமைதியை கொண்டு வராது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள விஷயத்தை
கேட்பதால் மட்டுமே அமைதியை கொண்டு வர முடியும். முட்டாள்களான அரசியல்வாதிகள் அமைதி மாநாடுகளையும் தலைவர்களின் கூட்டு ஆலோசனை மாநாடுகளையும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தினாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. கிருஷ்ணரிடம் நமக்குள்ள உறவை உறுதிப்படுத்திக் கொள்ளும் நிலைக்கு நாம் வரும் வரை உடலே ஆத்மா என்று ஏற்கும் மாயை தொடர்ந்து வியாபித்திருக்கும். இதனால் பயமும் பரவியிருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் என்று நிரூபிப்பதை பொறுத்தவரையில் இதற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் வேத நூல்களில் உள்ளன. மேலும் விருந்தாவனம், நவத்வீபம் மற்றும் பூரி முதலான பல்வேறு இடங்களில் உள்ள பக்தர்களின் சொந்த அனுபவங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் உள்ளன. கௌமுதி எனும் அகராதியிலும் கூட கிருஷ்ணர் யசோதையின் புதல்வர் என்றும் பரமபுருஷ பகவானாகிய பரபிரம்மன் என்றும் பொருள் கூறப்பட்டுள்ளது. முடிவு என்னவெனில், ஸ்ரீமத் பாகவதம் எனும் வேத இலக்கியத்தை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஒருவர் நேரடியான தொடர்பை பெற முடியும். இவ்வாறாக பௌதிகமான துன்பங்கள், மாயை மற்றும் பயம் ஆகியவற்றை கடந்து மேலே செல்வதன் மூலமாக வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை ஒருவரால் அடைய முடியும். இவை ஸ்ரீமத் பாகவதத்தை அடக்கமான முறையில் கேட்டறிவதில் ஸ்ரத்தை கொண்டுள்ள ஒருவருக்கான சோதனைகள் ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த பொருளுரையெல்லாம் எழுதும்போது உலக போர்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டு உலக அமைதிக்காக அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பிரபுபாதர் அதனால தான் இங்கே வந்து அரசியல்வாதிகளை பற்றிலாம் எழுதுறார். நீங்கள் எத்தனை முயற்சி பண்ணாலும் சரி, எத்தனை மாநாடு போட்டாலும் சரி, உங்களால் என்ன பண்ண முடியாது? உலகத்தில் அமைதியை கொண்டு வர முடியாது. இஸ்கான் தான் உண்மையான ஐக்கிய நாடுகள் சபை. இங்கே மாயாப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இது இங்கே வந்து கிட்டத்தட்ட 83 நாடுகள்லேருந்து பக்தர்கள் இங்கே வாழ்கிறாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கே வந்து இருக்காங்க. அப்போ எப்படி எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க? ஒத்துமையா எப்படி சேவை செய்கிறாங்க? நினச்சி பாருங்க. ஒரு சேவையில் பார்த்தோம் அப்படி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வந்து கோலம் போட்டுட்டு இருக்கோம். எங்களோட கோலம் போடுறவங்க பார்த்தீங்க, எங்களுக்கு உதவி செய்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலி பக்தர்கள் வர்றாங்க, ஹிந்தி பக்தர்கள் வர்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சேவையிலையும் பார்த்தோம் அப்படின்னாக்க பல மொழிகள் பேசுகிறவங்க, பல இனங்கள், பல நாட்டு மக்கள், நம்ம யாருன்னே முன்ன பின்ன அறிமுகமே கிடையாது. ஆனால் என்ன செய்கிறோம்? சேர்ந்து வந்து சேவைகளை வந்து செய்கிறோம். அதே மாதிரி கீர்த்தனம் பாடும்போது எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய நாமத்தை பாடி ஆடுறதை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப கண்கொள்ளாத ஒரு காட்சியாக இருக்கும். 8 மணிக்கு பிரபுபாதருடைய 7:45 பிரபுபாதருடைய குரு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் 7:45லேருந்து 8 வரைக்கும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் டான்சிங் கீர்த்தன் பஞ்சதத்துவ ஹாலில் வந்து அந்த கீர்த்தனம் பாடும்போது ஆடுற பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னாக்க சும்மா இருந்தாலே ஆடணும் போல ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு ஆனந்தமான பக்தி பரவசம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு க்ஷணமும் வந்து இங்கே வந்து உணர முடியும். அது மாதிரி உலகமே அமைதியா வாழ்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பிரபுபாதர் வார்த்தையில மட்டும் சொல்லல, உண்மையில நிரூபிச்சு காட்டிட்டார். நிரூபணம். மாயாப்பூர் வந்து நிரூபணம். எல்லா நாட்டு மக்களும் இங்க வந்து ஒத்துமையா வாழ்றதை நாம பார்க்கலாம். எந்த சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாம எல்லாருமே பகவான மையமா வச்சு வாழும் போது என்ன ஆகும்? நாம இந்த உடல் கிடையாது, ஆத்மா. உடல் தான் என்னது? நான் இந்தியன், நான் அமெரிக்கன், நான் ஜப்பான், நான் ஆப்பிரிக்கன் அப்படிங்கிறது எது? உடல். ஆத்மா அப்படிங்கிறது பகவானுடைய குழந்தைகள் இல்லையா எல்லாரும்? அதுல எந்த வேறுபாடும் கிடையாதே. உடலால தான் நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோமே தவிர ஆத்ம ரீதியில நாம எல்லாருமே ஆன்மீகமானவர்கள். அந்த உண்மை தெரியும் போது எதுக்காக தேவையற்ற பிரச்சனைகள்ல நாம ஈடுபட போறோம் இல்லையா? அப்போ அரசியல்வாதிகள் என்னதான் முயற்சி பண்ணாலும் இதை கொண்டு வர முடியாது. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்தை யார் ஒருத்தர் வந்து ஸ்ரத்தையோட கேட்குறாங்களோ அவங்களால இதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்க வந்து பிரபுபாதர் நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்கார். அதுவும் இப்பையிலேருந்து ஆரம்பிச்சு கௌர பூர்ணிமா வரைக்கும் பல நாட்டு பக்தர்களுடைய வருகை அப்படிங்கிறது இங்க இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்ப நல்ல சீசன். இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கெல்லாம் நல்ல குளிர் இருந்தது காலம்பரை. அப்போ இந்த சீசன்ல வந்து நிறைய பக்தர்கள் வந்து வர ஆரம்பிப்பாங்க. வெளிநாட்டு பக்தர்கள் எல்லாரும் இங்க வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ பிரபுபாதர் என்ன பண்ணல, ஏட்டுச்சுரக்காய் கிடையாது. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கார் பிரபுபாதர். அதை நம்ம கண்ணு முன்னாடி இப்பவும் பார்க்குறோம். சம்ஹிதாம் பாகவதீம்
கிருத்வானுக்ரம்ய சாத்மஜம் சுகம் அத்யாபயாம் ஆச நிவృత్తి நிரதம் முனிஹி. மொழிபெயர்ப்பு. மாமுனிவரான வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்து அதில் உள்ள பிழைகளை திருத்திய பின் ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபட்டிருந்த அவரது சொந்த மகனான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமிக்கு அதை கற்பித்தார். அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றிட்டார். பாகவதத்தையும் தொகுத்துட்டார், அதுல பிழைகள் எல்லாம் திருத்திட்டார். அதை உடனே என்ன பண்றார், அடுத்தது அந்த பரம்பரை சீட பரம்பரை வரணும் இல்லையா, அதனால சுகதேவ கோஸ்வாமிக்கு அதை சொல்லியும் கொடுத்துட்டார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட பிரம்ம சூத்திரங்களுக்கு அவராலேயே அளிக்கப்பட்ட இயற்கையான விளக்க உரையாகும். இந்த பிரம்ம சூத்திரம் அல்லது வேதாந்த சூத்திரம் ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உரியதாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதாலேயே ஒருவர் தன்னுணர்வு பாதையில் உடனடியாக ஈடுபாடு கொள்ளும் முறையில் அது தொகுக்கப்பட்டுள்ளது. அது முக்கியமாக தன்னுணர்வு பாதையில் முழுமையாக ஈடுபட்டுள்ள பரமஹம்சர்களுக்கு உரியது என்றாலும் பௌதிகவாதிகளாக இருப்பவர்களுடைய இதயங்களுக்குள்ளேயும் புகுந்து அது செயற்படக்கூடியதாகும். பௌதிகவாதிகள் புலனின்பத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இத்தகைய மனிதர்களும் கூட அவர்களுடைய பௌதிக நோய்களுக்குரிய வைத்தியம் பாகவதத்தில் இருப்பதை காண்பார்கள். சுகதேவ கோஸ்வாமி அவரது பிறப்பிலிருந்தே ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். அவருக்கு அவரது தந்தை ஸ்ரீமத் பாகவதத்தை கற்பித்தார். ஸ்ரீமத் பாகவதம் எப்பொழுது தொகுக்கப்பட்டது என்பதை பற்றிய சில கருத்து வேறுபாடுகள் பௌதிக அறிஞர்களுக்கிடையில் நிலவுகின்றன. ஆயினும் அது பரிஷித் மகாராஜனின் மறைவுக்கு முன்பும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மறைவுக்கு பிறகும் தொகுக்கப்பட்டதாகும் என்பது பாகவதத்தின் ஸ்லோகங்களிலிருந்து தெளிவாகிறது. பரிஷித் மகாராஜன் பாரத வருஷத்தின் அரசராக உலகை ஆண்டு வந்த பொழுது கலிபுருஷனை தண்டித்தார். வேத நூல்களுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் கணக்குகளுக்கும் ஏற்ப கலியுகம் துவங்கி இப்பொழுது 5000 ஆண்டுகள் ஆகின்றன. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் 5000 ஆண்டுகளுக்கு முன் தொகுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு முன்பேயும் புராணங்கள் மகாபாரதத்துக்கு முன்பேயும் தொகுக்கப்பட்டவையாகும். அதுவே வெவ்வேறு வேத இலக்கியங்கள் தொகுக்கப்பட்ட நாளை பற்றிய ஒரு கணிப்பாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை விவரமாக விளக்கும் முன்பாக நாரதரின் உபதேசத்தின்படி அதற்கு ஒரு சுருக்கமான உரை எழுதப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் நிவிருத்தி மார்க்கம் எனப்படும் வழியை பின்பற்றும் முறையை விளக்கும் விஞ்ஞானமாகும். பிரவருத்தி மார்க்கத்தை நாரதர் பயனற்றதென ஒதுக்கி தள்ளினார். இவ்வழிதான் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் இயல்பாகவே விரும்பும் வழியாகும். மனிதனின் பௌதிக நோயை குணப்படுத்துவதே ஸ்ரீமத் பாகவதத்தின் நோக்கமாகும். நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. சோ பாகவதம் அப்படிங்கிறது பரமஹம்சர்களுக்கானது. அப்படி இருந்தா கூட பௌதிகவாதிகளா இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிறவங்க கூட பாகவதத்தை படிக்கும் போது நம்ம இதயத்துல என்ன ஏற்படுது, மாற்றத்தை அது ஏற்படுத்துது. அதனால நாமளும் என்ன ஆக முடியும், பரமஹம்சர்களா ஆக முடியும். இதுதான் பாகவதம் நமக்கு கொடுக்கிற உத்தரவாதம். எந்த அளவுக்கு நம்ம பாகவதத்தை கவனமா கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கோ, அந்த அளவுக்கு நாம ஆன்மீகத்துல முன்னேற முடியும். அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த பாகவதம் நிறைய சர்ச்சைகள் இருக்கு. பாகவதத்தை நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. இதை பிரமாணமா ஏத்துக்க மாட்டாங்க. வேதங்களை பிரமாணமா ஏத்துக்கிறவங்க பாகவதத்தை பிரமாணமா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது எழுதப்பட்ட ஒண்ணு, வியாசரால எழுதப்பட்ட ஒண்ணு. வேதங்கள் அப்படிங்கிறது பகவான்கிட்டேருந்து வந்தது. அதனால அதுதான் பிரமாணம், பாகவதம் பிரமாணமா எடுத்துக்க முடியாது அப்படின்னா நிறைய வாதங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள். ஏன்னா வியாசதேவரே என்ன பண்ணியிருக்கார், அந்த வேதாந்த சூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானமா இந்த பாகவதத்தை கொடுத்திருக்கார். ஸோ வேதாந்த சூத்திரத்துல அந்த ஷட் தர்ஷனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு விளக்கம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். எப்படி எல்லாத்தையும் விட பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கிறத நிலைநாட்டுறது தான் பாகவதத்தினுடைய குறிக்கோள். பாகவதத்துல பல காண்டங்கள்ல பல வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அஜாமிலனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, துருவ மகாராஜன், அப்புறம் பிரகலாத மகாராஜர், அம்பரீஷ் மகாராஜர், இந்த மாதிரி பிருத்து மகாராஜர், நிறைய பேருடைய சரித்தங்கள் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரிஷித் மகாராஜர்,
நிறைய சரித்திரங்கள் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் வியாசதேவர் ஒவ்வொரு விஷயத்தை வந்து விளக்குறார். இந்த ஷட் தர்ஷனங்கள்ல ஒவ்வொன்றத்தை விளக்கி அது கடைசியில பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கிறத அவர் நிலைநாட்டுறார். அப்போ இந்த பிரவருத்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம். தேவி தேவி 5:15 போகணுண்டா. 4:45 ஆயிடுச்சுதா. இன்னும் வச்சுட்டு உங்களுக்கு. ஓகே. ஸோ பிரவருத்தி மார்க்கம்னா என்ன, நிவிருத்தி மார்க்கம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னாக்க பலன் கருதி செயல்படுற வழிமுறைகள். இந்த கடவுளை வணங்கினா இந்த நன்மை கிடைக்கும், இந்த யாகம் பண்ணா இந்த நன்மை கிடைக்கும். வேதங்களுடைய வழிமுறை வந்து பிரவருத்தி மார்க்கம். நிவிருத்தி மார்க்கம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்க நேரடியான பக்தி தொண்டு. புலனின்பத்துக்கான இடம் அங்க கிடையாது. அதாவது பௌதிக புலனின்பம் கிடையாது, ஆன்மீகமான புலனின்பம். ஸோ இன்னைக்கு ஒரு மாதாஜி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கொஞ்சம் பேசிட்டே இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்க வந்து உங்க கோலத்துக்கு மேட்சா புடவையும் கட்டியிருக்கீங்க, உங்க சாரியும் உங்க கோலத்துக்கு மேட்சா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், இது வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், நமக்கு கொஞ்சம் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் வேணும்ல, அதனால நாங்கள் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது சொன்னாங்க அவங்க, இல்லை இல்லை இது சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் கிடையாது, இது வந்து பகவானுக்கு வந்து நம்ம வந்து பிரீத்தி பண்றோம், பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல புலனின்பம் அப்படிங்கிறது கூட எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பகவானுடைய திருப்தியா இருக்கு. எல்லா காரியமும் பண்றோம், அழகா பூ கட்டி பகவானுக்கு மாலை தொடுக்கிறவங்க தொடுத்து அதுக்கப்புறம் வந்து பகவானுக்கு அதை அணிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி வந்து நின்று பார்க்கும்போது அவங்க கண்ணில் இருக்கிற அந்த ஆனந்தம் இருக்கே, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கேன். பகவானை பார்க்கறத விட பக்தர்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு பரிமாற்றங்கள், எவ்வளோ அழகா நாங்கள் வந்து மேட்சா கோலம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டுறது, நம்ம வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ அழகா பகவானுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் பகவானுக்கு வந்து சுவையா உணவு தயாரிச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்றது, அதை பிரசாதமா எல்லாரும் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஆனந்தமான விஷயங்கள். ஆனா இது வந்து நிவிருத்தி மார்க்கம்னு சொல்லப்படுது. இதுல வந்து துறவு வழிமுறைன்னு அர்த்தம். இதுல என்ன துறவு இருக்கு? நாம வந்து இந்த பௌதிக விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை தான் துறந்து நம்ம என்ன பண்றோம், பகவானுடைய ஆனந்தமான வாழ்க்கையில நம்ம வந்து ஈடுபடுறோம். சௌனக உவாச்ச சவை நிவೃತ್ತಿ நிரதः சர்வத்ரோபேஷகோ முனிஹி கஷ்யவா பிரஹதீம் ஏதாம் ஆத்மராமக சமப்யசத். இங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சௌனகர் சூத கோஸ்வாமியிடம் வினவினார். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் சுய திருப்தி கொண்டவராக இருந்த அவர் ஏன் எனவே இத்தகைய ஒரு பரந்த நூலை கற்பதனும் சிரமத்தை மேற்கொண்டார். இப்போ பக்தி இல்லாத நம்ம பக்தி நமக்கு வேணுங்கிறதுக்காக பாகவதம் படிக்கிறோம். அவர் ஏற்கனவே பக்தரா தான் இருக்கார், அவருக்கு ஒன்றும் பௌதிக ஈடுபாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எதுக்காக இந்த சிரமத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாகவதத்தை அவர் எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விய கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை முக்கியமான ஒரு ஸ்லோகமா அடுத்து வந்து வரப்போகுது. பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பொதுவாக பௌதிக செயல்களை துறந்து தன்னுணர்வு பாதையில் நிலையாக ஈடுபடுவதே மக்களுக்குரிய வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகும். புலன் நுகர்வில் இன்பம் காண்பவர்கள் அல்லது உடல் நலத்தில் மட்டுமே அக்கறை கொண்டிருப்பவர்கள் கருமிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இத்தகைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கருமிகளில் ஒருவர் மட்டுமே தன்னுணர்வு பெற்று ஓர் ஆத்மா ராமாவாக மாறக்கூடும். ஆத்மா என்றால் தான் என்பதாகும். ஆராம என்றால் இன்புறுதல் என்பதாகும். மிக உயர்ந்த இன்பத்தை தேடி அனைவரும் அலைகின்றனர். ஆனால் ஒருவரது ஆனந்தத்தின் அளவு மற்றொருவருடைய ஆனந்தத்தின் அளவிலிருந்து வேறுபட்டதாகும். ஆகவே கருமிகளால் அனுபவிக்கப்படும் இன்பம் ஆத்மா ராமா பக்தர்களால் அனுபவிக்கப்படும் இன்பத்திலிருந்து வேறுபட்டதாகும். ஆத்மா ராம பக்தர்கள் எல்லா விதத்திலும் பௌதிக இன்பத்தில் சிரத்தையற்றவர்களாகவே இருக்கின்றனர். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே இந்நிலையை அடைந்திருந்தார் என்றாலும் மிகச்சிறந்த இலக்கியமான பாகவதத்தை பயிலும் சிரமத்தை மேற்கொள்வதில் அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. எல்லா வேத கல்விகளையும்
கடந்துவிட்டவர்களான ஆத்மாராம பக்தர்களுக்கும் கூட ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் மேலான கல்வியாக இருக்கிறது என்பதையே இது குறிக்கிறது. தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆத்மா ராமான்னா யாரு அப்படின்னாக்க நமக்கும் அப்படியே எதிர்ப்பதமா இருக்கிறவங்க தான் ஆத்மராமா. நமக்கு என்ன அப்படின்னாக்க உள்ளுக்குள்ள எந்த சந்தோஷமும் கிடையாது. வெளியில இருந்தா நமக்கு என்ன வேணும்? சந்தோஷம் வேணும். இப்ப யாராவது ஒருத்தர் பார்த்து நம்மள ரொம்ப அன்பா பேசுனாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மள ஏதாவது குறை சொன்னாங்க அப்படின்னா நமக்கு அது வருத்தமா இருக்கும். அது மாதிரி ஒரு பொருள் கிடைச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு பொருள் கிடைக்கலன்னா நமக்கு வருத்தமா இருக்கும். நாம நினைச்சது நடந்தா சந்தோஷமா இருக்கும். நடக்கலைன்னா வருத்தமா இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம புற விஷயங்களை சார்ந்து நம்மளுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. ஆத்மராமாலாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இந்த பௌதிக விஷயங்கள் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. பௌதிக விஷயங்களால அவங்க பாதிக்கப்படவே மாட்டாங்க. சாப்பாடு கிடைச்சாலும் சரி, சாப்பாடு கிடைக்கலனாலும் சரி, அவங்களுக்கு தேவையானது கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் அவங்க திருப்தியா இருக்கக்கூடியவங்க தான் ஆத்மராமா. அப்படிங்கிறவங்க வெறும யோகிகள் மாதிரியா? இல்ல அந்த மாதிரி கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க பகவானுடைய அன்புல திளைச்சி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பௌதிக விஷயங்கள்ல எந்த ஈடுபாடும் கிடையாது. அதனால அவங்க பாதிக்கப்படுறதும் கிடையாது. அதனால அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய சுகதேவ கோஸ்வாமி எதுக்காக திரும்ப இதை படிக்கணும் அப்படிங்கறதான் கேட்கும்போது அப்போ என்ன பதில் கிடைக்குது அப்படின்னா, அவங்களும் படிச்சு ஆனந்தம் அடையக்கூடிய மிக உயர்ந்த இலக்கியம். இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட படிக்கக்கூடிய மிக உயர்ந்த இலக்கியமா இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு அப்படிங்கிறத நாம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். சூத உவாச்ச ஆத்மராமஸ்ச முனயோ நிர்கிரந்த அபி குருக்ரமே குர்வந்தி அகைதுஹிம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி. ஸோ இந்த ஸ்லோகத்தையும் பக்தர்கள் படிக்கலாம். யாராவது 3 பேர் படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதோவாச்ச ஆத்மா ராமர்ஷ முனயோ நிர்கிரந்த அபி உருக்ரமே குர்வந்தி அஹைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆத்மராமாச முனயோ சூத உவாச்ச ஆத்மராமாச முனயோ நிர்கிரதா அபி உருக்ரமே குர்வந்தி அகைதுகிம் பக்திம் இதம் பூத குணோ ஹரிஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரிஹி. 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 மாதாஜி நான் படிக்கிறேன். சூத உவாச ஆத்மா ராமஸ்ய முனயோ நிக்ரந்த அப்யுருக்ரமீம் குர்வந்த்ய ஹைதுஹிம் பக்தி மித்தம் பூத குணோ ஹரிஹி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் யாருக்காவது ஞாபகம் வருதா? இதை பத்தி நம்ம எங்க பார்த்தோம்? இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாருக்காவது ஏதாவது ஹிண்ட் ஞாபகம் வருதா? ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே. பாகவத்துடைய முன்னுரையில பார்த்தோம். பாகவத்துடைய முன்னுரையில யாருக்கு நடந்த உரையாடல பார்த்தோம். அது ஞாபகம் இல்ல மாதாஜி. ஆனா ஆரம்பத்துல எடுத்த உடனே இந்த ஆத்மராமன்றத நம்ம பார்த்தோம். சார்வபௌம பட்டாச்சாரியாருக்கும் சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் ஒரு உரையாடல் நடந்தது இல்லையா? முன்னுரையில நம்ம சைத்தன்ய சரிதாமத்துடைய சுருக்கத்தை தானே படிச்சோம். அப்போ சார்வபௌம பட்டாச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை 9 விதங்கள்ல விளக்குறார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு அவர் கொடுத்த விளக்கங்களை தவிர்த்து 64 முறையில இந்த ஸ்லோகத்தை விளக்குறார். ரொம்ப ஃபேமஸான இந்த ஸ்லோகம். அதனால இந்த ஸ்லோகத்திலையும் பிரபுபாதர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல பல அர்த்தங்கள் இருக்கு. ஆத்மராமா அப்படின்னா ஒவ்வொரு இந்த ஸ்லோகத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் கொடுத்து பிரபுபாதர் இந்த பொருளுரை ஒரு நீண்ட பொருளுரையா கொடுத்திருக்கார். ஸோ இதை நம்ம இன்னைக்கு படிச்சு முடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் நம்ம எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் படிப்போம். ஒரு 5 minutes நம்ம படிப்போம். மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், எல்லா வகையான ஆத்மராமர்களும் ஆன்மீக ஆத்மாவில் இன்பம் காண்பவர்கள், முக்கியமாக தன்னுணர்வு பாதையில் நிலை பெற்றவர்கள், எல்லா வகையான பௌதிக பந்தத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருந்த போதும்
பரமபுருஷ பகவானுக்கு கலப்படமற்ற தூய பக்தி தொண்டை செய்ய விரும்புகின்றனர். அதாவது பகவான் உன்னதமான குணங்களை பெற்றிருப்பதால் அவர் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட்ட அனைவரையும் கவர்ந்திருக்கிறார் என்பதையே இது குறிக்கிறது. சோ ஆன்மீக உலகத்துல இருக்கிற முக்தி பெற்ற ஆத்மாக்கள் கூட பகவானை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க அங்க இருக்கிறவங்களால கூட பகவான முழுவதுமா தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கு மேல பகவானுடைய குணங்கள் போயிட்டே இருக்கும். அதுக்கு எல்லையே கிடையாது. பகவான் எல்லையற்றவர். அவரை யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால அந்த மாதிரி முக்தி பெற்ற ஆத்மாக்களை கூட கவரக்கூடிய கல்யாண குணங்களை கொண்டவர் பகவான் அப்படிங்கறத நாம இங்க பாக்குறோம். பொருளுரை சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரது தலைமை சீடராகிய ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியின் முன் இந்த ஆத்மாராம ஸ்லோகத்தை மிகவும் தெளிவாக விளக்கினார். இச்லோகத்தில் அவர் 11 விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறார். அவை: 1 ஆத்மாராம, 2 முனையக, 3 நிர்கிரந்த, 4 அபி, 5 ச, 6 உருக்கிரம, 7 குர்வந்தி, 8 அகைத்துகிம், 9 பக்திம், 10 இத்தம் பூத குணக மற்றும் 11 ஹரி. விஸ்வ பிரகாச சமஸ்கிருத அகராதியின்படி ஆத்மாராம எனும் சொல்லுக்கு 7 சம அர்த்தங்கள் உள்ளன. அவை: 1 பிரம்மம், பரமசத்தியம், 2 உடல், 3 மனம், 4 முயற்சி, 5 பொறுமை, 6 புத்தி, 7 சுய பழக்கங்கள். முனையக எனும் சொல் பின்வருவோரை குறிக்கிறது: 1 ஆலோசனை மிக்கவர்கள், 2 மௌனமும் ஆழ்ந்த மனமும் கொண்டவர், 3 தபஸ்விகள், 4 மன உறுதி கொண்டவர்கள், 5 துறவிகள், 6 முனிவர்கள், 7 ஞானிகள். நிர்கிரந்த எனும் சொல் பின்வரும் கருத்துக்களை கொண்டுள்ளது: 1 அறியாமையிலிருந்து விடுபட்டவன், 2 சாஸ்திர விதிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாதவன், அதாவது கட்டுப்பாட்டு விதிகளுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ளாத முட்டாள்கள், எழுத்தறிவில்லாதவர்கள், சிறுவர்கள் போன்றவர்கள், 3 ஒரு செல்வந்தன், 4 பரம ஏழை. சப்தகோச அகராதிக்கேற்ப நீ எனும் இணைச்சொல் பின்வரும் அர்த்தங்களுடன் உபயோகிக்கப்படுகிறது: 1 நிச்சயம், 2 கணக்கிடுதல், 3 கட்டுதல் மற்றும் 4 தடை செய்தல். மேலும் கிரந்த எனும் சொல் செல்வம், நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை, பாஷா ஞானம் முதலான அர்த்தங்களில் உபயோகிக்கப்படுகிறது. உருக்கிரம என்றால் புகழுக்குரிய செயல்களை கொண்ட ஒருவர் என்று பொருள்படுவதாகும். கிரம என்றால் அடி என பொருள்படும். உருக்கிரம எனும் இச்சொல் முக்கியமாக மிக பெரிய அடிகளால் முழு பிரபஞ்சத்தையும் அளந்தவரான பகவானின் வாமன அவதாரத்தை குறிப்பிடுவதாகும். பகவான் விஷ்ணு சக்தி வாய்ந்தவராவார். அவர் தமது அந்தரங்க சக்தியினால் ஆன்மீக உலகையும் பகிரங்க சக்தியினால் பௌதீக உலகையும் படைத்திருக்கிறார். இவ்வாறாக அவரது செயல்கள் பெரும் புகழுக்குரியவையாகும். அவரது சர்வ வியாபகமுடைய அம்சத்தினால் பரமசத்தியமாக அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். மேலும் தமது சுயமான உருவில் அவர் தமது வசிப்பிடமாகிய கோலோக பிருந்தாவனத்தில் எப்பொழுதும் இருக்கிறார். அவர் அங்கு பல வகைப்பட்ட உன்னத லீலைகளை நிகழ்த்துகிறார். அவருடைய செயல்களை மற்றவர்களுடைய செயல்களுடன் ஒப்பிட முடியாது. எனவே உருக்கிரம எனும் சொல் அவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நாம இதோட இன்னைக்கு இங்கே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? எஸ் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. அந்த பதம் 7ல லாஸ்ட் லைன் பாருங்களேன். ஸ்ரீமத் பாகவதத்தை அடக்கமான முறையில் கேட்டறிவதில் சிரத்தை கொண்டுள்ள ஒருவருக்கான சோதனைகளாகும்னு ஏன் சொல்றாங்க? ஆமா, ஸ்ரத்தையோட கேட்கறதே பெரிய சோதனை தானே. அந்த 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 பேராகிராஃப் ஃபுல்லா படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாக்க, அப்போ அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்முடைய சோதனை. முதல்ல நமக்கு நம்பிக்கை வேணும் இல்லைங்களா? பாகவத்து மேல நமக்கு நம்பிக்கை வேணும். அதுக்கப்புறம் அதை கேட்கறதுல நமக்கு ஸ்ரத்தை வேணும். அதுக்கப்புறம் அதை நம்ம வாழ்க்கையில ப்ராக்டிக்கலா கொண்டு வரணும். இதெல்லாம் என்னது? நம்மளுடைய டெஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க, பாகவதம் நம்ம கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ டிஃபரன்ஸ் என்ன? இப்போ பாகவதம் கோவில்ல உட்காந்து கேட்கறதுக்கும் வீட்டில் உட்காந்து கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரத்தை அப்படிங்கிறது எவ்வளோ குறையுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் பாகவதம் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் செல்ஃபோனில் நம்ம இன்னொருக்கு மெசேஜ் போடலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பக்கத்தில் இருந்து பேசுகிறவங்க, அடுத்தவங்க பேசுகிறவங்க, இப்போ ஃபோன் வந்தால் அதை அட்டன் பண்ணுறோம். ஏன்னா இப்போல்லாம் நம்ம என்ன நமக்கு வீடியோ ஆன்ல இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறவங்களுக்கு தெரியாது. இது மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்க, மோல்டு, நம்மளுடைய மைண்ட் எப்படி மோல்ட் ஆயிருக்கு பாருங்க.
சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட அதுல எத்தனை அனர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் யாரையும் குறை சொல்றதா நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஃபேக்ட். என்ன நமக்கு நடக்குது அப்படிங்கிறது ஃபேக்ட். நாங்க எப்படி கேட்டோம் அப்படின்னாக்கா, கோவில்ல போய் உட்காந்து பாகவதம் கேட்கும்போது, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பாகவத வகுப்பு நடக்கும்போது, ஈவன் பகவானுக்கு அப்ப நைவேத்தியம் பண்ற அந்த மணியை கூட என்ன பண்ணக்கூடாது, சத்தமா அடிக்கக்கூடாது. மணியை கையில பிடிச்சுக்கிட்டு இப்படிதான் அடிப்பாங்க. அந்த சவுண்ட் வெளியில வராது. ஸோ பாகவதம் வகுப்பு நடக்கும்போது யாரும் நடக்கக்கூடாது. அந்த பக்கம் இந்த பக்கம் கிராஸ் பண்றது, போறது, வர்றது அதெல்லாம் செய்யக்கூடாது. எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்ணணும், பாகவதத்தை ஸ்ரத்தையோட கேட்கணும். அப்போ அப்படி கேட்கறதுக்கும் நமக்கு என்ன இருக்கு, அங்கேயே உட்கார்ந்துருந்தா கூட மனசு எங்கேயாவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசிக்கலா ப்ரெசண்டா இருக்கலாம். சரி, நம்ம முன்னாடி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம வேற எதுவும் செய்ய முடியாது, உட்காந்து கேட்டுதான் ஆகணும். அந்த அப்பெல்லாம் என் கையில செல்போன்லாம் கிடையவே கிடையாது. செல்போன்கிற கலாச்சாரமே கிடையாது. அப்போ அந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிறது இருந்தது, மனதுடைய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது இருந்தது. அப்ப கூட மனசு எங்கேயாவது வெளியில போகலாம். ஆமா, அந்த பண்ணணுமே, வீட்டுல பாதியில இதை போட்டு வந்துட்டோமே, இவர் என்ன இன்னும் முடிக்க மாட்டேங்கிறாரு, பசிக்குதே, எல்லாம் வரலாம். இதெல்லாம் என்ன, நம்மளுடைய சோதனைகள். இதுக்கு மேல இருக்கிறது தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது, எந்த அளவுக்கு உள்ள வாங்கிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க போறோம், இதெல்லாம் என்ன, நம்மளுடைய டெஸ்ட். கான்சென்ட்ரேஷன், அதாவது 100% கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா வேணும். 100% கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டால் ஒழிய நம்மளால என்ன பண்ண முடியாது, இம்ப்ரூவ் ஆக முடியாது. எப்படி ஒவ்வொருத்தர் வந்து உடனே புரிஞ்சுக்கிறாங்க, ஏன் ஒருத்தருக்கு வந்து புரிய மாட்டேங்குது, ஏன் வந்து மறந்து போகுது, இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. நமக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம், அதை நம்ம வந்து ஸ்ரத்தையோட நம்ம வந்து பண்ணுவோம். விருப்பம் இருக்கு, ஆனா மற்ற விஷயங்கள்லயும் இப்ப எப்படி இருக்கு, ஆர்வம் ஜாஸ்தி இருக்கு. கரெக்ட் மாதாஜி, அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. இது ஒண்ணு மட்டும் சோதனை கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நம்ம தத்துவங்களை எந்த அளவுக்கு உள்ள வாங்கிக்கிறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அந்த தத்துவங்கள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோம், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இப்போ பிரபுபாதர் மேல நமக்கு எந்த அளவுக்கு ஃபெய்த் இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னதான் டெஸ்ட் தான் நமக்கு. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்ல கொஷின். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு 2 days இருக்க மாட்டேன்னா, மண்டே டியூஸ்டே திருப்பதி போகிறேன். ஓ, திருப்பதி போறீங்களா பிரபு? பிரபு எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரபு, பாலாஜி கிட்ட. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் லட்டு எப்படி ஆன்லைன்லயே கொடுத்துருவீங்களா எங்களுக்கு? டெஃபினட்டா. சரி. ஓகே பிரபு. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய கருணையினால மீண்டும் நாம திங்கட்கிழமை சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டியர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு மணி நேரம் ரொம்ப மன அமைதியாகவும் சந்தோஷமா இருக்கும். நன்றி மாதாஜி. பாகவதத்தினுடைய மகத்துவம். ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ.